செல்லியம்மன் வரலாறு தெரியுமா? செல்லியம்மன் தமிழக கிராமங்களில் வணங்கப்படும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் ஆவார். இவர் பெரும்பாலும் சிம்ம வாகனத்தில் 4 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். அம்மன் தன் பக்தர்களை காக்கும் தாயாகவும், தீய சக்திகளை அழிப்பவளாகவும், வறுமை நீக்கி செல்வங்களை அள்ளித் தருபவளாகவும் நம்பப்படுகிறார். இவர் பெரும்பாலும் சிம்மத்தின் மீது அமர்ந்து இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி அபயமுத்திரை மற்றும் தாமரை மலர்களை ஏந்தி காட்சி தருகிறார். பல்லவர் கால கல்வெட்டுகளில் இவ்வம்மனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர், தஞ்சாவூர் மற்றும் பல ஊர்களில் தொன்மையான கோயில்கள் உள்ளன. பல இடங்களில் அம்மன் கன்னி பெண்ணாக அல்லது காட்டு தெய்வமாக அருள் புரிந்து பின்னர் மக்களின் வேண்டுதலுக்காக இக்கோயில்களில் நிலை பெற்றதாக தல வரலாறுகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த மண்டபம், தொட்டி, கரடி கிராம எல்லைகளில் அமைந்திருக்கும் இந்த அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்றது. வேண்டும் வரம் தரும், திருமண தடை, குழந்தை பாக்கியம், பில்லி சூனியம், கல்வி, சொத்து பிரச்சனை போன்ற எண்ணற்ற குறைகளோடு வந்து இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். பல இன மக்களுக்கு குலதெய்வமாக இந்த அம்மன் இருக்கிறாள். ஆடிப்பெருக்கு, ஆடி வெள்ளி மற்றும் ஆடி மாத திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். அம்மனுக்கு கூழ்வார்த்தல், விளக்கு ஏற்றுதல், பொங்கல் வைத்தல் போன்ற முக்கிய வழிபாட்டு முறைகளாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது கோவில் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.